வணக்கம் மக்களே. பிஎம் கிசான் பணம் வராதவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. 20வது தவணையை விவசாயிகள் பார்த்திங்கன்னா எப்படி பெற வேண்டும் அப்படின்ற ஏ டு Z தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக்கும் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அரசு கொடுக்குற அனைத்து விதமான சலுகையும், அதாவது தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், இல்லை மாநில அரசாக இருக்கட்டும், ஸோ யார் யார் என்னென்ன மானியம், உதவித்தொகை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமாக டாக்குமெண்ட் சரிபார்க்கறது, ஆதார் கார்டு, ஏ டு Z எந்த ஒரு அறிவிப்பு வந்தாலும் நம்ம சேனலை அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இது மக்களுக்கு தேவைப்பட வேண்டிய ஒரு சேனலாக பார்த்திங்கன்னா கூட சொல்லலாம். ஏன்னா எது ஆஃபர் விட்டாலும் சரி, ஸோ எந்த மாதிரி சலுகைகள் விட்டாலும் சரி, நம்ம சேனலை ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம சொல்கிறத கேட்டிங்கனாவே கம்பல்சரி நீங்கள் பணமானது வாங்கிடலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுலேருந்து எப்போ வருது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம அறிவிப்பு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பிஎம் கிசான் பணம் வராதவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்றத பார்த்துரும். 20வது தவணையை பெற விவசாயிகள் செய்ய வேண்டியது என்ன? ஸோ விவசாயிகள் கடன் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோவும் நம்ம அப்புறம் போடுவோம். ஸோ கன்னியாகுமரி தமிழகம் முழுவதும் பிஎம் கிசான் திட்டத்தில் கீழ் சிறப்பு முகாம் அனைத்து வட்டார வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் அலுவலகம், இந்திய அஞ்சலக கட்டண வங்கி அலுவலகங்கள், பொது சேவை மையங்கள் 31ஆம் தேதி முகாம் நடைபெற இருக்குது. இதில் கலந்து கொண்டு பிஎம் கிசான் திட்டத்தில் நிலப்பதிவு, OKOC பதிவு மற்றும் வங்கி கணக்கு எண்ணுடன் ஆதார் எண் இணைப்பு பணி கொண்டால் மட்டுமே 20வது தவணை விவசாயிகள் பெற முடியும். ஸோ இதை பார்த்திங்கன்னா குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ பொது சேவை மையங்கள்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது 31ஆம் தேதி முகாம் நடைபெற இருக்குது. ஸோ இதில் கலந்து கொண்டு பிஎம் கிசான் திட்டத்தில் நிலப்பதிவு அதாவது இதுக்குன்னு ஒரு தனி திட்டமே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பதிவு பண்ணலை, ஸோ நான் பதிவு பண்ணணும் அப்படின்றவங்க எல்லாருமே இதுக்கு வங்கி கணக்கு, ஸோ அதே மாதிரி உங்களோட ஆதார் எண் எல்லாத்தையுமே இணைச்சி இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா பதிவு பண்ணிக்கிறீங்கன்னா, சேர்ந்துட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கான அந்த பணமானது பிஎம் கிசான் அந்த திட்டத்துக்கான பணமானது கண்டிப்பாக வரும். ஸோ இது பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மாநில அரசு தான் கொடுக்குது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பணங்க இது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வேறு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒவ்வொரு கவர்மெண்ட்டுமே, அதாவது சென்ட்ரலாக இருக்கட்டும், ஸ்டேட்டாக இருக்கட்டும், ஸோ அவங்கவுங்க பார்த்திங்கன்னா மக்களுக்கு நிறைய உதவிகளை கொடுத்துட்டு தான் வராங்க. ஆனால் அது சரியாக போய் சேருதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ ஏன்னா நம்ம பேங்க்கில் ஒரு ஆள் தெரிஞ்சிருக்கு, சொசைட்டியில் ஒரு ஆள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஸோ அவங்க ஐடியா கொடுக்குறாங்க, ஸோ வாங்கிக்கிறாங்க. பட் நார்மலாக எதுவுமே தெரியாத மக்களுக்கு இது போய் சேர்றது கிடையாது. ஸோ அதை நோக்கப்படுத்தி தான் பார்த்திங்கன்னா நாம் சொல்லிகிட்ருக்கோம், வீடியோவும் போட்டுட்ருக்கோம். தயவு செஞ்சு இதெல்லாம் நல்லா உன்னிப்பாக பாருங்கள். அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கலெக்டர் அழகு மீனா வெளியிட்ட செய்தி குறிப்பில் என்னென்னா, பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் சிறப்பு முகாம் குமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டார வேளாண் மற்றும் தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் அலுவலகம், இந்திய அஞ்சலக கட்டண வங்கி அலுவலகங்கள், பொது சேவை மையங்கள் ஆகியவற்றில் வருகிற 31ஆம் தேதி, ஸோ இந்தியாவில் அனைத்து அதே மாதிரி நடக்கிறது. இந்த திட்டத்தில் 20வது தவணை வரும் ஜூன் மாதம் விடுவிக்கப்படும், வரவு வைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் மாதம். ஸோ உங்களது வரவு வைக்கணும் அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் இந்திய அஞ்சலக கட்டண வங்கி அலுவலகங்களில் பொது செய்ய மையங்களில் 31ஆம் தேதி வரை இது நடக்குது. ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் உடனடியாக பதிவு பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு ஜூன் மாதம் இந்த பணமானது 20வது தவணையானது போட்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனவே இந்த முகாமில் தகுதியுடைய விவசாயிகள் தங்களது நிலம் தொடர்பான ஆவணங்கள், வங்கி கணக்குடன் ஆதார் இணைப்பது மற்றும் OKOC செய்தால் போன்ற இவற்றில் ஏதாவது விடுபட்டு இருந்தால் அதனை சரி செய்து விவசாயிகளுக்கு பயன்பெறலாம். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஏ டு Z தகவலும் கொடுத்துட்றாங்க. ஸோ நாம் பார்த்திங்கன்னா அது சரியாக நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற தகவலை பயன்படுத்திக்கங்க. ஏன்னா 2000 ரூபா அப்படின்றப்ப கூட உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் சேல்ரி. அதாவது நார்மலாக ஒரு விவசாயிக்கு இப்போ கூலின்னு பார்த்திங்கன்னா ஒரு 600லேருந்து 700 தராங்க. ஸோ இது ஒரு 2 நாள் சம்பளமாகவே இருக்குது. ஸோ மேலும் விடுபட்ட விவசாயிகளுக்கு இந்த
திட்டத்தில் வந்து புதியதாக பதிவு செய்ய பயன்பெறலாம். ஸோ நீங்கள் ஏற்கனவே விட்டு போயிருந்தீங்கனாலையும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் மீண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் பதிவு செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ யாருன்னா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்க அப்படின்றப்ப, இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு புதுசாக போகணுன்றப்ப, ஸோ அதுக்கான வழிமுறையை கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ எல்லா மாவட்டத்துக்குமே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு அது சரியான முறையில் போய் சேர்றது கிடையாது. ஸோ இங்கே போனாங்கன்னா அலைச்சல் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது அலைச்சல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு டைம் அதை பண்ணி விட்டுட்டிங்கனாவே அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கணக்கில், அதாவது வங்கி கணக்கில் அந்த பணமானது வந்து சேரும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிஎம் கிசான் 19வது தவணை தொகை பெற்று வந்த 24,005 விவசாயிகள் தங்களது நிலப்பதிவு செய்யாமலும், 933 விவசாயிகள் ஓகேஒய்சி செய்யாமலும் மற்றும் 430 விவசாயிகள் ஆதாருடன் வங்கி கணக்கை இணைப்பு செய்யாமலும் உள்ளனர். ஸோ அவங்க புள்ளி விவரப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பணம் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் 100% தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ கிசான் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிலப்பதிவு, ஓகேஒய்சி பதிவு மற்றும் வங்கி கணக்கு எண்ணுடன் ஆதார் இணைப்பு பணியை மேற்கொண்டால் மட்டுமே 20வது தவணை பெற இயலும் என்பதால் இந்த முகாமில் பதிவு செய்து பயன்பெறலாம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பதிவு செய்யணும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பதிவு செய்யலை அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு அதுக்கான நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உடனடியாக நீங்கள் போய் பதிவு செஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கட்டணம் அப்படிலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ நார்மலாக ஒரு ப்ரௌசிங் சென்டரில் எவ்வளோ கேட்பாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஒரு ₹100 சம்திங்குள்ளே தான் கேட்பாங்க. ஸோ உடனே நீங்கள் பதிவு செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மேலும் இந்த திட்டத்தில் பயன்பெறும் பயனாளி இறந்துவிட்டால் அவரது ஆதார் எண் மற்றும் இறப்பு சான்றிதழ் சம்பந்தப்பட்ட வட்டாரங்களில் சமர்ப்பித்து நிதியை நிறுத்த செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். இது நீங்கள் ஒரு டைம் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும் அப்படின்னு. ஒரு டைம் பதிவேற்றிட்டா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர் இறந்துட்டாலோ ஸோ ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை நிறுத்த சொல்கிறதுக்கான அறிவிப்பை வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இறந்தவர்களின் வாரிசுதாரர்கள் பிஎம் கிசான் திட்டத்தில் பயன்பெற தகுதி இருப்பினும் தேவையான ஆவணங்கள் பொது சேவை மையங்களில் சமர்ப்பித்து பதிவு செய்து பயன்பெறலாம். இவ்வாறு அதில் கோரப்பட்டிருக்கிறது. ஒன்றும் கிடையாது. அதாவது அவர் அப்பா இறந்து விட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவரோட மகன், ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆவணங்கள் அவர் என்னென்ன ஆவணங்கள் கொடுத்தாரோ சேம் அதே ஆவணங்களை அவரும் கொடுத்து இதில் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது யாருக்கும் கிடையாது அப்படின்லாம் கிடையாது. ஸோ அவங்களுக்கும், அதாவது அவருக்கு முடிந்து அவரோட மகனுக்கு வரும், இல்லை அவருக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம். ஸோ அதேமாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதுமே பிஎம் கிசான் திட்டத்தில் கீழ் சிறப்பு முகாம் அனைத்து வட்டார வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் அலுவலகம், இந்திய அஞ்சலக, கட்டண வங்கி அலுவலகங்கள், பொது சேவை மையங்களில் 31ஆம் தேதி முகாம் நடைபெற உள்ளது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், எந்த மாவட்டத்துக்கும் கிடையாது, எல்லா மாவட்டத்துக்கும் அப்படின்னு. ஸோ அதையும் இவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தமிழ்நாடு முழுக்க. ஸோ இந்த திட்டத்தில் யாரெல்லாம் இருக்கீங்களோ, இல்லை நான் அதில் இல்லை அப்படின்றவங்களாம் மறுபடியும் போங்க. ஸோ புதுப்பிச்சுக்கங்க. பணம் அரசு கொடுக்குற அந்த ஊதியம். ஸோ ஒரு விவசாயியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் கோட்டேஸ் பண்ண ஆவங்க அப்படின்றது ரொம்பவே ரேர். ஆனால் ஆகியிருக்காங்க. ஸோ எப்படி அப்படின்னா, இந்த ஒரு ரீசண்டாக அந்த தக்காளி நட்டு பல கோடி சம்பாதிச்சாங்க. ஸோ ஆனால் அந்த தக்காளியில் எத்தனை பேர் லாஸ் ஆகுறாங்க அப்படின்னு இன்றைக்கி டேட்டில் யாருமே பேச மாட்டாங்க. இன்றைக்கியோட டேட்டில் விவசாயி கஷ்டப்பட்டுருக்காரு. அந்த தக்காளியில் 1 கிலோ 4 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா அறுக்கிற கூலிக்கு ஒன்றும் இல்லைன்னா கீழே கொண்டு போய் கொட்டுறாங்க. ஸோ இப்போ அந்த அரசு இதை பற்றியும் பேசாது. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, விவசாயிகளுக்கு வர்ற ஆப்ஷனை பயன்படுத்திக்காங்க. உங்களோட நலனுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி இதில் கலந்து கொண்டு பிஎம் கிசான் திட்டத்தில் நிலப்பதிவு, ஓகேஒய்சி பதிவு மற்றும் வங்கி கணக்கு எண்ணுடன் ஆதார் எண்ணையும் இணைப்பு மேற்கொண்டு மட்டுமே 20வது தவணை விவசாயிகள் பெற இயலும் என்று அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், விவசாயிகளுக்கு பணம் போய் சேரணும், தவணை போய் சேரணும். ஒரு டைம் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க.
அந்த ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக பணம் வரப்போகுது. ஸோ இதை மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஸோ 31ஆம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க. அது டேட் வைஸாக வந்து சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ ஏதாவது ஒரு விவசாயிக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஏன்னா அவரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆல்ரெடி நம்ம சொன்னதான், எந்த விவசாயியும் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டப்படாத விவசாயியே கிடையாது, கஷ்டப்படாத விவசாயியே கிடையாது. நஷ்டமும் கஷ்டமும் தான் விவசாயிக்கு வந்து சொந்தமானதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.